பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம டைம் அவுட் ஒர்க் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்ட் 4 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விலகினர் சேர்ந்தனர். ஓகே, ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் அவுட் ஒர்க்கில் கொஞ்சம் நம்ம யோசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த பார்ட்டில் இருந்து தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு தான். அதே போல் ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு மூலிமா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஸோ அப்போ தான் நல்லா தெளிவாக ஒவ்வொரு மெத்தடுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ரைட். இப்போது இங்கே நீங்கள் ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட் இந்த மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயத்த நல்லா கவனிங்க. இங்கே உங்களுக்கு ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சிட்டா தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்கில் அதை கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது இங்கே நீங்கள் என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை கவனிங்க. ஏ பி இருவர் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் 18 நாட்கள் முடிப்பார். 4 நாட்கள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கவனிங்க, ஏபிங்கிற 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியுமே கொடுத்துட்டாங்க. ஏங்கிறவர் 12 நாளில் முடிக்கக்கூடிய திறமையானவர், பி 18 நாளில் முடிக்கக்கூடியவர். ஓகேங்களா? இப்போ இவங்க 2 பேர்த்தோட தனித்தனி அந்த திறமையும் கொடுத்துட்டு அடுத்து 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தே ஸ்டார்டட் டூயிங் தி ஒர்க் டுகெதர் அப்படின்ட்டு. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதில் அதில் 4 நாள் வேலை பார்த்த பின்னாடி ஏ நீங்கி விடுகிறார். ஓகே, அப்போ ஏ எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காரு? 4 நாள் தான் வேலை பார்த்துருக்காரு. ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. அதில் ஏ 4 நாள் மட்டும்தான் வேலை பார்த்துருக்காங்க. ஓகேவா? மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? ஓகே, அப்போ கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கண்டிஷன் ஏங்கிறவர் பிங்கிறவர் 2 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு வேலை முடிஞ்சிரு. அதாவது 2 பேரும் சேர்ந்து முடித்தாலும் சரி, ஆர் யாராவது ஒரு ஆள் விலகிட்டாலுமே கூட இன்னொரு ஒரு ஆள் முடிச்சிடறாங்க. அப்போ எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு 1ங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். புரிஞ்சா? எப்பயுமே ஈக்குவல் டு 1ங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். இப்போது அவங்களோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்குல்ல. ஓகே, ஏ 12 நாள் வேலை பார்க்கக்கூடியவரா? அப்போது அதை டிவைடில் நோட் பண்ணணும். ஓகே, ஏ 12 நாள் வேலை பார்க்கக்கூடியவர் ப்ளஸ் நோட் பண்ணிடணும். ஓகேங்களா? பி 18 நாளில் வேலை பார்க்கக்கூடியவர். ஓகே, ஸோ அப்போ இந்த பார்ட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, இப்போ நீங்கள் ஏ பி எத்தனை பேர் வராங்களோ அவங்களோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டிவைட்லேயே நோட் பண்ணிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேங்களா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிறதுல ஏ மொத்தம் 4 நாள் தான் வச்சுருக்காரு. அப்போ ஏக்கு மேலே அந்த 4 நாள் தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே, டிவைட் பை 12 ப்ளஸ் பி எத்தனை நாள் வேலை, மீதி வேலை பி தானே முடிச்சிருக்காரு. அவர் எத்தனை நாள் முடிச்சிருக்காருன்னு தெரியாது. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? டிவைட் பை 18 ஈக்குவல் டு 1. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணீங்கன்னா தான் கரெக்டாக ஏ எத்தனை நாளோ பி எத்தனை நாளோ அது கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் மேலே அப்ளை பண்ணிட்டாவே வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள், நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே கொஸ்டினை ரீட் பண்ண ஏவோட கெப்பாசிட்டி கீழே நோட் பண்ணுறோம், பியோட கெப்பாசிட்டி கீழே நோட் பண்ணுறோம், ப்ளஸில் தான் நோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஈக்குவல் டு 1 எப்பயுமே நம்ம நோட் பண்ணிடணும். இதில் எத்தனை நாள் யார் எத்தனை நாள் வேலை முடித்தாங்களோ அதை நீங்கள் மேலே நோட் பண்ணிடுங்க. இனிப்போ இந்த ஒரு பார்ட்டு நீங்கள் போக சிம்பிளை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இதை சிம்பிளை பண்ணுவோம். இங்கே 4ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? 1 4 3 12. ஓகே, அப்போ என்ன இருக்குது? 1/3 ப்ளஸ் எக்ஸ் பை 18 இருக்குது ஈக்குவல் டு 1. அப்போ 3 18. அதுக்கு எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 18னே நம்ம எடுத்துடலாம். அப்போ இங்கே என்ன வரும்? 6 3 18 தானே. மேலேயும் நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ப்ளஸ் இந்த எக்ஸ் அப்படியே வரும் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த டிவைடில் இருக்க 11 இந்த சைடு 18 இந்த சைடு போகும்போது மல்டிப்ளாக மாறும். அப்போது 6 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 18ன்னு மாறும். இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 18. இந்த 6 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போது -6. இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ 12லேருந்து 6 போணுச்சுன்னா 12. அப்போது பி மீதி வேலை எத்தனை நாளில் முடிப்பார்? 12 நாளில் முடிப்பார். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எந்த வித ரிஸ்க்குமே இல்லாமல் கரெக்டாக கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்தது யார் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக மேலே அப்ளை பண்ணிடுறீங்க. யாருக்கு கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதையும் நீங்கள் அழகாக பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள்.
ஒரு வேலையை சீதா 15 நாட்களிலும் கீதா 18 நாட்களிலும் முடிப்பார். அப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்க, இண்டிவிஜுவல் சீதாங்கிறவங்க அவங்க 15 நாளில் முடிக்கக்கூடியவங்கன்னு சொல்லிட்டாங்க, கீதா 10 நாளில் முடிக்கக்கூடியவங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ரைட். இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கியதும் சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டாள். போன கணக்கில் எத்தனை நாளைக்கு பின்னாடி ஒருத்தர் போயிட்டாங்க, நீங்கி விட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 4 நாளுக்கு பின்னாடி. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணாமல் சில நாட்களுக்கு பிறகு நீங்கி விட்டால் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் தான் வந்துகிட்டே இருக்கும். பட் ஒரே ட்ரிக் மூலயமாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடித்தாள். ஓகே, அங்க மீதி எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்க மீதமுள்ள வேலையை 5 நாள்ல முடிச்சிருக்காங்கன்னா சீதா எத்தனை நாளுக்கு பின்னாடி வேலையை விட்டு போயிட்டா, இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? இங்கே என்ன பண்ணலாம், இப்போ சீதா கீதா அப்படிங்கிறது தான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ டிவைல நோட் பண்ண போகிறேன். சீதா 15 நாட்களில் ப்ளஸ் கீதா 10 நாட்களில் வேலையை முடிக்கக்கூடியவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு வேலை, அதாவது ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. அது 2 பேர் சேர்ந்து இருந்தாலும் சரி, யாராவது ஒரு ஆள் போயிட்டு இன்னொரு ஆள் வச்சும் சரி, வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ மேலே நோட் பண்ண வேண்டியது பாருங்க, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கிறது தெரியாது. ஓகே, எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னு தெரியாது. அதை 2 பேருமே சேர்ந்து வேலை பார்த்ததை எக்ஸ்னே எடுத்துக்கலாம். புரியுதா? இங்கே ஏன் 2 பேத்துக்குமே எக்ஸ் நோட் பண்ணுறேன், 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எத்தனை நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியாது. அதை தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகே, எத்தனை நாள் கழித்து சென்றான்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட்டை கவனிங்க. சீதா மீதமுள்ள வேலையை கீதா, ஓகே சீதான்னு மென்ஷன் பண்ணிட்டேன், கீதா 5 நாட்கள் முடித்தாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா கீதா ஏற்கனவே 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணவோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் வேலை பார்த்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் பிளஸ் 5 அப்படிங்கிறத நோட் பண்ணிடணும். அப்போ கீதா என்ன பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த எக்ஸ் நாட்களும் இருக்கு. சீதா வேலை விட்டு போயிட்டனால அந்த எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா 5 நாள் இருக்கு. அப்போ கரெக்டாக நீங்கள் இந்த இதில் அப்ளை பண்ணிடல. இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது. கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா தான் இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஸ்டினே சரியாக புரிஞ்சுக்காமட்டீங்க அப்படின்னா இங்கே எங்கே நம்ம அப்ளை பண்ணணும், எங்கே எக்ஸ் போடணும்னே தெரியாமல் போயிடும். ஓகேவா, ரைட். இப்போ இதை கவனிங்க. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2க்கான எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா 30 அப்படின்னா இதற்கான எல்சிஎம் ஆயிடும் 15க்கும் 10க்கும். இப்போ 15 × 2 தான் 30, மேலே நம்பர் 2ஆல் மல்டிப்ளை பண்ண, அப்போ 2 × x 2x. ஓகே, ப்ளஸ் இங்கே 10 × 3 தான் 30, அப்போ மேலேயும் எக்ஸ் ப்ளஸ் 5ஐயே சேர்த்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3 × x 3x ப்ளஸ் 3 × 5 15. ஓகே, ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ்லாம் ஆட் பண்ணுங்க, 2x ப்ளஸ் 3x 5xன்னு வரும். மேலே இருக்க அந்த 15, இந்த 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அந்த சைடு போகும்போது டிவைடில் இருக்குது, ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மல்டிப்ளாக மாறும். அப்போ மல்டிபிள் நோட் பண்ணிடலாம். இப்போ 5xோட வேல்யூ, 5xோட வேல்யூ என்ன வரும், இந்த ப்ளஸ் 15 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மைனஸ் 15 மாறும். அப்போ 30 மைனஸ் 15 15. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, இங்கே 3 15. அப்போது 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் தான் வேலை பார்த்துருக்காங்க, 3 நாள் தான் வேலை பார்த்துருக்காங்க. 3 நாளுக்கு அப்புறம் தான் யார் வெளியில் போயிட்டா, சீதாங்கிறவங்க வெளியில் போயிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த சீதா கீதா இதை வச்சு உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்க அந்த ட்ரிக்கை கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க போதும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சனாவே ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்பவர். பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்து விட்டு விலகுகிறார் எனில் ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிங்கிங் கொஸ்டின் புரியுதானே? ஏங்கிறவர் 18 நாளில் முடிக்கக்கூடியவர், அப்போ டிவைடில் 18 நோட் பண்ணிடுறேன். ப்ளஸ் பி 15 நாட்களில் முடிக்கக்கூடியவர், அப்போ டிவைடில் 15 நோட் பண்ணிடுறேன். 2 பேர் சேர்ந்தா ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ வேலை முடியுது அப்படின்னாவே ஈக்குவல் டு 1 நம்ம நோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கண்டிஷனில் தான் கேள்வியே கேட்பாங்க. அப்போ ஈக்குவல் டு 1 நோட் பண்ணிடலாம். இப்போது பி 10 நாள் வேலை செய்து விட்டு விலகுகிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. ஓகேங்களா? அப்போ பி வேலை பார்த்ததே மொத்தம் எத்தனை நாள், 10 நாள் தான். அப்போது மேலே அந்த 10 பிக்கு நேராக 10 நோட் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்தது ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை செய்கிறார், எத்தனை நாளில் செய்கிறார் அப்படின்னு கேள்விட்டுருக்காங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம்.
இங்கே கவனிங்க, இப்போ 18க்கும் இங்கே நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 3 அப்படின்னு வரும். அப்போ கீழே என்ன இருக்குது, அதாவது x/18 + 2/3ன்னு இருக்குது ஈக்குவல் டு 1. அப்போ எது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கலாம், 18க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்தால் 18 தான் அதுக்கான எல்சிஎம்மாக வரும். இங்கே எக்ஸ் வரும் ப்ளஸ் 6 3 18. அப்போ மேலே நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 12ன்னு வரும். ஓகேங்களா, ஈக்குவல் டு 1. இப்போ என்ன ஆகும், இந்த 18 ஈக்குவல் இந்த சைடு மல்டிபிளாக மாறிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 18 இருக்கும். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ 18, 12 வந்து என்ன ஆகும், -12 இந்த சைடு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 6. ஓகேங்களா, அப்போது இந்த ஏ வந்து எத்தனை நாளில் முடிச்சிருக்காரு, 6 நாட்களில் முடிச்சிருக்காரு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இந்த ட்ரிக்கை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்களால் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் இத்தனை நாள் கழித்து போனாங்க அப்படின்னு சொல்லலாம், அல்லது இத்தனை நாளுக்கு இருக்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி வேலை முடிய ஒரு 5 நாளுக்கு முன்னாடி போயிட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம். அழகாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இன்னும் சம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செய்கின்றனர். ஏ 12 நாட்களில் முடிப்பார், அவ்வேலையை முடிக்க முடியும். அதே போல் பி 20 நாட்கள் முடிக்க முடியும். ஏபி இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ அவரை விட்டு சென்று விடுகிறார். மீதி வேலையை பி எத்தனை நாட்கள் முடிப்பார்? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் அந்த கெப்பாசிட்டியும் கொடுத்துட்டாங்களா. ஏ 12 நாளில் வேலை முடிக்கக்கூடியவர், பி 20 நாளில். அப்போது ஏக்கு வந்து டிவைடில் 12 போட்டுருங்க, ப்ளஸ் பி டிவைடில் 20 நோட் பண்ணிடுங்க. இங்கே ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை கவனிக்கணும். இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்தாங்கல்ல, அப்போ ஏவும் 3 நாள் வேலை பார்த்துருக்காரு, பியும் 3 நாள் வேலை பார்த்துருக்காரு. புரிஞ்சுக்கலாம்? ஸோ அந்த ட்ரிக்கை தான் நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சு அப்ளை பண்ணுறதுங்கிறத நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ அவரை விட்டு சென்று விட்டார். ரைட்டு. மீத வேலையை பி எத்தனை நாட்கள் முடிப்பார்? இப்போ ஏ வேலை விட்டு போனனால பி தான் மீத வேலை செஞ்சுருக்காரு. அந்த மீதி வேலை எத்தனை நாளில் முடிச்சிருக்கான்னு தெரியாது. அதைத்தான் நம்ம இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். பிக்கு நேராக எக்ஸ்ன்னு இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ இதுக்கு எந்த வித ஃபார்முலாலாம் கரெக்டாக நீங்கள் அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணுறது தான் உங்களோட முக்கியமான ஒர்க்கு. கொஸ்டின் புரிதலுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இனி இந்த மெத்தடில் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக சிம்ப்ளை பண்ணிடலாம்ல. இப்போ இங்கே 3 நாள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 3 3 4 12. அப்போ கீழே 4 20ன்னு இருக்குது. எல்சிஎம் என்ன வரும்? 20 அப்படிங்கிறதா வரும். இங்கே 4 5 20 அப்படின்னா மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 5ன்னு தான் வரும். ப்ளஸ் இங்கே அப்படியே 3 + x அப்படியே நோட் பண்ணிட வேண்டியதான் ஈக்குவல் டு 1. இப்போ 5 + 3 8ன்னு வரும். 8 + x ஈக்குவல் டு இந்த 20 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடும். அப்போ 20. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 20 - 8ன்னு மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ 12. ஓகேங்களா? அப்போது மீதி பி வந்து 12 நாளில் வேலை முடிச்சிருக்காரு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். கரெக்டாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தீபா மற்றும் அருண் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 நாட்கள் மற்றும் 30 நாட்கள் செய்து முடிப்பார். அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்குகின்றனர். தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்னதாக நின்று விடுகிறார். அருண் தனியாக வேலை செய்து அந்த வேலையை முடிக்கிறார் எனில் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கேயும் கரெக்டாக டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம புரிஞ்சு அப்ளை பண்ணணும். பாருங்க, தீபா அருண் தானே. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்குது தீபா, ரெண்டாவது இருக்குது அருண். ஓகே, அப்போ தீபா எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 20 நாளில் முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி. அப்போ டிவைடில் 20 நோட் பண்ணிடுறேன். ப்ளஸ் அருண் வந்து 30 நாளில் முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஓகே, ஈக்குவல் டு 1. இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம நோட் பண்ணியாச்சு. அடுத்து 2 பேரும் இணைந்து தான் வேலை செய்கிறாங்க. தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்னதாக. இப்போ இந்த பாயிண்ட் இருக்கா? இருவரும் இணைந்து தான் வேலை செய்ய தொடங்கினார் மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட நாள் 2 பேருமே சேர்ந்தே தான் வேலை பார்க்குறாங்க. எக்ஸ் நாட்கள் அவங்க வேலை பார்த்துருந்தாங்க, வேலை முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஆனால் தீபா என்ன பண்ணிட்டாங்க? வேலை முடிவதற்கு ஒரு 5 நாட்கள் முன்னதாக நின்று விடுகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தீபாவுக்கு முன்னாடி அந்த வேலை முடிகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தானே. அப்போ -5. எப்போ +5 போடுறோம்? மீதமுள்ள வேலையை எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் எடுத்துக்காங்கன்னா +5 போடுறோம். ஆனால் இங்கே பாருங்க,
வேலை முடிவதற்கு முன்னாடி ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நின்று விடுகிறாருன்னா அப்போது மொத்த வேலை முடிகிறதுக்கு முன்னாடி -5. இந்த தான் நீங்கள் நல்லா தெளிவாக பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு மாடலுமே நான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கேட்டகரியிலேருந்து தான் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அழகாக நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா விதம் இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடில் தெளிவாக முடியும். இன்னும் சம்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். பாருங்கள், இங்கே கீழே 20 இருக்குது, 30 இருக்குது. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 60 அப்படின்னு வரும். 20 × 3 தானே 60. அப்போ மேலேயும் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3x - 15 15 ப்ளஸ் இங்கே 30 × 2 தான் 60. அப்போ மேலே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2xன்னு வரும் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ என்ன வரும்? எக்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். 3x + 2x என்ன வரும்? 5xன்னு வரும். 5x - 15 ஈக்குவல் டு இந்த 60 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ ஈக்குவல் டு 60 நோட் பண்ணிடலாம். இப்போ 5xோட வேல்யூ இந்த -15 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது +15 மாறிடும். அப்போது 60 + 15 75. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? ஓரஞ்சு 5, இங்கேயும் ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 2 வரும். 25னா 5 25. அப்போ எக்ஸ் வந்து எத்தனை நாள்? மொத்தம் 15 நாள். அந்த 15 நாட்களில் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தீபா வேலையை விட்டு நின்றுட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டாக இந்த ஸ்டெப்பை ஒன் பை ஒன்னாக நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னாவே அழகாக உங்களுக்கு புரியும். இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A, B, C என்ற 3 பேர் ஒரு வேலையை முறையே 36, 54, 72 நாட்கள் முடிப்பார். இதில் A என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்கள் முன்பாகவும் B என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர். C என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? இப்போது நம்ம இதுக்கு மாதிரி பார்த்துருக்கோம். அந்த 5 நாளுக்கு முன்பாக அப்படின்னு சொன்னாங்கன்னாவே நம்ம மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்துட்டு என்ன? A 8 நாளுக்கு முன்னாடி அப்படின்னா நம்ம -8ன்னு போடணும். B 12 நாளுக்கு முன்பாக அப்படின்னா -12ன்னு போடணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ 3 பேர் தானே, A, B, C இவங்க ஒரு வேலையை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது A வந்து எத்தனை நாள் கெப்பாசிட்டி? 36 நாள் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ப்ளஸ் B வந்து 54 நாள் கெப்பாசிட்டி ப்ளஸ் C பார்த்தோம்னா 72 நாள் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு 1. இப்போ கரெக்டாக பாருங்கள், 3 பேர் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தே ஸ்டார்டட் த ஒர்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ எப்பவுமே இந்த உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் கொஸ்டினே ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது இங்கே 3 பேருமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு எக்ஸ் நாட்களில் முடிச்சிருப்பாங்க. 3 பேர் சேர்ந்துருந்தாங்கன்னே ஒரு எக்ஸ் நாட்களில் முடிச்சிருப்பாங்க. ஆனால் ஏங்கிற என்ன பண்ணுறாரு? வேலை முடிவதற்கு ஒரு 8 நாளைக்கு முன்னாடி போயிட்டார். அப்போ அந்த எக்ஸில் இருந்து அந்த 8 மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே போல் B வந்து ஒரு 12 நாளைக்கு முன்னாடி போயிட்டார். அப்போ அந்த எக்ஸில் இருந்து 12 மைனஸ் பண்ணணும். கடைசி வரைக்கும் இருந்தது யார்? C தானே. அப்போ Cங்கிற இடத்துல அந்த எக்ஸுங்கிறது இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சினாவே ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். இங்கே நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்போம். கொடுத்துருக்கையில பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. 36, 54, 72ல் எது பெரிய நம்பர்? 72 தான். இப்போ 72ங்கிறது மற்ற 2 நம்பரோட மடங்கில் வருமா? 36ஓட மடங்கில் வரும். ஆனால் 54ஓட மடங்கில் 72 வராது. அப்போ நீங்கள் இதை டபுள் பண்ணுங்கள். 72 × 2 144. இந்த 144 அப்படிங்கிறது உங்களுக்கு 54 வராது. ஓகேங்களா? சரி, நீங்கள் 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 108ங்கிறதுக்கும் 3 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 162 அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்போது இந்த 144 வரலை. அப்போ என்ன பண்ணணும்? 72 நீங்கள் ட்ரிபிள் பண்ணுங்கள். ட்ரிபிள் பண்ணிங்கன்னா அதான் 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 216. இப்போ இந்த 216ங்கிற நம்பர் கண்டிப்பாக 36 × 6 பாருங்க. 6 36க்கு 6 பேலன்ஸ் 3 3 18 3 21 216 வருதா? அதே போல் 54 × 4 ஏன்னா லாஸ்ட் யூனிட் டிஜிட் 6 வரணும்னா 4ஓட 4 பெருக்கணும்னா 16ன்னு வருதுல்ல. ஓகே, அப்போது 4 16 6 பேலன்ஸ் 1 5 21 21. அப்போ 216ங்கிறது 3 இடத்துலையுமே வருதா? அப்போ 216ங்கிறது அதற்கான எல்சிஎம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை மனக்கணக்கில் ட்ரை பண்ணுறதுங்கிறது நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் டானாவத்திலே போட விருப்பம் உள்ளவங்க நீங்கள் டானாவத்தில் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 216 இங்கே என்ன வரும்? 6ஆல் மல்டிபிள் 36 × 6 தானே 216. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும்? 6ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 6x - 6 48 ப்ளஸ்
இங்கே 54 × 4 தானே 216. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் தான் மல்டி பண்ணணும். 4xன்னு வரும். மைனஸ் 4 × 12 48. ஓகேங்களா? ப்ளஸ் 72 × 3 தான் 216. அப்போ இதையும் நம்ம 3ஆல் மல்டி பண்ணிடலாம். 3xங்கிறது கிடச்சிரும். ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ எக்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். இங்கே 6x இருக்குது, இங்கே 4x இருக்குது, இங்கே 3x இருக்குது. அப்போ மொத்தத்துக்கு 13x. 13x மைனஸ் டேர்ம் வந்து எத்தனை, -48 -48 -96 டிவைடட் பை 216 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அடுத்தது இந்த 13x ஈக்குவல் டு 216 மல்டிப்புளாக வந்துடும். இந்த 96 மைனஸில் இருக்குது, இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ மொத்தத்துக்கு 13x ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 6 + 6 12, 2 பேலன்ஸ் 1, 9 + 1 10, 10 + 1 11, பேலன்ஸ் 1 3, 312 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 312 நம்ம எதாவது டிவைட் பண்ணணும், 13ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 31ல் எத்தனை 13 இருக்குது, 2 13 இருக்கா, 2 13 26. அப்போ 31ல் 26 போனுச்சுன்னா பேலன்ஸ் 5 தான். இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த 2, ஓகே 52. அப்போ 13 × 4, 13 × 4 52 தானே. அப்போ 4. எக்ஸோட வேல்யூ என்ன, 24. 24 ஆப்ஷனில் இருக்கா? எஸ், ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எவ்வளோ டெஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்ம லேர்ன் பண்ணியிருந்தால் இந்த ட்ரிக்கு மூலயமா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரே ட்ரிக்கை வச்சு அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதில் கொஸ்டின் புரிஞ்சுக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கும், இருந்தாலும் இதே போல் ட்ரிக்கை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்ன கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 30 நாட்கள் முடிப்பார். இருவரும் சேர்ந்து 20 நாட்கள் வேலை செய்த பிறகு பி சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை ஏ 20 நாட்கள் முடிப்பார் எனில் முழு வேலையை ஏ எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்ததே ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்தது 2 பேரும் 20 நாட்கள் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பி சென்று விட்டதுனால மீதமுள்ள வேலையை ஏ 20 நாட்கள் முடிப்பார். இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் முழு வேலையுமே மீதமுள்ள வேலையை தான் ஏ 20 நாளில் முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழு வேலையுமே ஏ பண்ணுறது தான் எத்தனை நாளில் முடிச்சிருப்பார் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கேயும் சேம் ட்ரிக் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து நீங்கள் ஏவும் பியும் சேர்ந்ததை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்துட்டு ஏ மட்டும் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவாங்க, ஈக்குவல் டு 1 எப்பயும் போல் நீங்கள் நோட் பண்ணிடுவீங்க. இப்போ பாருங்கள் 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க, 30 நாளா. அப்போது இங்கே அந்த 30 நாளுங்கிறது நோட் பண்ணிடலாம். ப்ளஸ் ஏ மட்டும் தனியாக எத்தனை நாள் வேலை பார்க்கக்கூடியவர் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் வந்துட்டு அவங்களோட தனி கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியாது. நல்லா கவனிக்கணும். மீதமுள்ள வேலையை தான் 20 நாளில் அவர் முடிச்சிருக்காரு. அதனால் வந்து அவர் முழு வேலையை எத்தனை நாள் முடிப்பாருங்கிறது தான் அவரோட முழு கெப்பாசிட்டியை. அது நம்மளுக்கு தெரியாதனால அந்த ஏ அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது அவங்க கொடுத்துருக்க டேட்டா நல்லா கவனிங்க. இருவரும் சேர்ந்து 20 நாட்கள் வேலை செய்த பிறகு அப்படின்னு தானே நோட் பண்ணியிருக்காங்க. அப்போது 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்ததில் இவரும் 20 நாள் வேலை பார்த்துருக்காரு. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க, 20 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அடுத்து இங்கே 20ங்கிறது இதோட முடிச்சுக்கணும். அடுத்ததை கவனிங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மீதமுள்ள வேலையை ஏ 20 நாட்கள் முடிப்பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ மீதமுள்ள வேலைங்கிறது இங்கே ஏ வந்து மீதமுள்ள வேலையாக தனியாக நோட் பண்ண 20. ஏன்னா 2லுமே 20 வந்ததுனால இது எந்த 20ங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். அதனால தான் நான் தெளிவாக ரிப்பீட்டடாக நான் சொல்கிறேன். இருவரும் சேர்ந்து வேலை பார்த்தது அந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு நேராக மேலே நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. ஓகே, அதான் இந்த பாயிண்ட்டு. ஓகே, இங்கே மீதமுள்ள வேலை 20ன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதைத்தான் நீங்கள் இங்கே 20 நோட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஈக்குவல் டு 1. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அந்த ஏ மட்டும் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 20 30 பாருங்கள், 0 0 அடிச்சிடலாம். என்ன வரும், 2/3 ப்ளஸ் 20/a அப்படின்னு இருக்கும், ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ணுறேன், 2/1 இந்த சைடு ப்ளஸில் இருக்குது, அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போது 20/a ஈக்குவல் டு 1 மைனஸ் 2/3 மைனஸ் 2/3. இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 3ங்கிறதா வரும். அப்போ 3 - 2 1/3.
என்ன 20/a = 1/3. இதை நீங்கள் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த சைடு 20 × 3ன்னு வரும், இங்கே ஏங்கிறது வந்துடும். அப்போ 20 × 3 60. அப்போ ஏ எத்தனை நாளில் முடிக்கக்கூடிய ஒரு முழு வேலையை 60 நாளில் முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இவங்க கொடுத்துருக்க இதே ட்ரிக்கு நம்ம அவங்க டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாலும் சேம் ட்ரிக்கை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பட் எந்த நம்பரை அப்ளை பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடில் நான் உங்களுக்கு இன்னும் நான் ஹோம்ஒர்க் கொஸ்டினே நான் கொடுக்கல. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நான் அதையுமே நானே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னொரு ஒரு ஜாயின் லீவிங் மெத்தடில் இன்னொரு மாடல் இருக்குது. அதை நான் இப்போயே நான் கிளாஸஸ் நான் கொடுத்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுக்குறேன். அது என்ன மாடல் அப்படின்னு பாருங்கள். இந்த கொஸ்டின் கவனிங்க. 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிக்கின்றனர். 2 நாட்கள் கழித்து மேலும் 6 நபர்கள் வந்து சேர்கின்றனர் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்பயும் போல் பிஎஸ்சி மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். இருந்தாலும் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 6 நபர்கள் இருக்காங்க, அவங்க 12 நாளில் வேலை முடிச்சிடுறாங்க. ஓகே, இங்கே எக்ஸ்ட்ரா நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, அந்த 2 நாள் கழித்து அப்படிங்கிறத ஏன் மென்ஷன் பண்ணணும்? இது சேர்க்காமல் இருந்தால் நம்ம பிஎஸ்சி மெத்தட் அந்த எம்டிஹெச் மெத்தட் பார்த்தோம்ல, அதே மாதிரியே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பர்சன் டேஸ் இந்த கான்செப்டை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 6 நபர்கள் 12 நாளில் வராங்கன்னா மேலும் 6 நபர்கள் வந்து சேர்ந்தாருன்னா 12 எக்ஸ்ட்ரா ஒரு 6 பேர்னா 12 பேர். அவங்க எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க அப்படிங்கிற கான்செப்டில் சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இந்த 2 நாள் கழித்து அப்படின்னு கொடுத்துருக்கனால இங்கே -2 அந்த 2 நாள் கழிச்சுன்னா இங்கே 10 நாள் தான் இருக்கும். இந்த 10 நாளில் 6 பேர் இருப்பாங்க. ஓகே, அந்த 10 நாளில் 6 பேர் இருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு குரூப்புன்னு நீங்கள் எடுத்துக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன் பிஎஸ்டி மெத்தடில் ஃபஸ்ட்டு குரூப் ஈக்குவல் டு செகண்ட் குரூப் நான் சொல்லியிருக்கேன்ல. இப்போ ஃபஸ்ட்டு குரூப்புக்கு எப்படி வந்து டேட்டா மாறி இருக்குன்னு பாருங்கள். அந்த 2 நாள் கழிச்சுங்கிறதுனால இந்த 12 நாளில் அந்த 2 கழிச்சிடணும். கழிச்சிங்கன்னா தான் ஃபஸ்ட்டு குரூப்பு அவங்க வேலையை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த 10 மீதி இருக்க ஒரு 10 நாளே அந்த வேலையை முடிச்சிருவாங்க, 6 பேர் சேர்ந்து முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அடுத்ததில் தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 நாள் கழித்துங்கிறதுக்கு அப்புறமும் 6 பேர் வந்து சேர்ந்தனர் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அப்போ +6 அப்படின்னா 12. ஓகேங்களா? அந்த 12 பேர் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க? இதுதான் செகண்ட் குரூப்பு. இப்போ 2ஐயும் ஆட் பண்ணுங்கள். 6 பர்சன் வந்து 6 பேர், டேஸ் 10 ஈக்குவல் டு பர்சன் 12 பேர் எத்தனை டேஸில் முடிப்பாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். 1 6 6 2 12 1 2 2 2 10. அப்போ எக்ஸோட வேல்யூ 5 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? 12 பேர் இருந்தால் எக்ஸ்ட்ரா 6 பேர் வந்தாங்கன்னா அந்த 10 நாளில் அதில் பாதி 5 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் இதே 12னே வச்சிங்க அப்படின்னா எப்படி மாறுன்னு பாருங்கள். ஒரு வேளை 6 பேர் 12 நாளில் வேலையை முடித்தா மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு 6 பேர்னா 12 பேர் வந்துட்டாங்க. 12 பேர் வந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறபோது 6 நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். கிடையாது, இது தவறானது. ஏன்னா ஆப்ஷன்லேயும் 6 நாளுங்கிறது இருக்குது, இது தவறானது. ஸோ நல்லா இதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அந்த 2 நாள் கழித்து அப்படிங்கிறது வந்திருக்கிறதுனால நீங்கள் இந்த மெத்தடே கொஞ்சம் அந்த பிஹெச் மெத்தடே கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். நான் ஏற்கனவே நடத்தினால அதை கம்பேர் பண்ணியே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எது மிஸ்டேக் பண்ண பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா? இப்போ இத்தனை நாள் கழித்து ஒரு கழித்துன்னு வந்துச்சு அப்படின்னாவே அந்த நாட்கள்லேருந்து கழிச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட் குரூப்புக்குரிய டேட்டாஸ் மாறும், அடுத்த செகண்ட் குரூப்புக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த கான்செப்ட் புரியுதா? இந்த மாடலில் உங்களுக்கு நிறையா இருக்கும். அடுத்த கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுக்கலாம். இந்த கொஸ்டினை பாருங்கள். 8 நபர்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். 4 நாட்கள் கழித்து மேலும் 8 நபர்கள் வந்து செய்கின்ற எனில் அவ்வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்ன? இப்போ இங்கே 8 பேர் இருந்திருக்காங்க, 16 நாட்கள் செய்து முடிப்பர். 4 நாட்கள் கழித்து அப்போ என்ன பண்ணணும்? இதுலேருந்து நீங்கள் 4 கழிச்சிருங்க. அப்போ என்ன வரும்? இதே 8% தான் 12 நாள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ தான் என்ன நடக்குது? 8 நபர்கள் வந்து சேர்க்கின்ற. அப்போது இங்கே இந்த +8 பேர் வந்து சேர்றாங்க. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும்? 16 நாள். எத்தனை பேர் 16% எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு டேட்டா என்ன? ஃபஸ்ட்டு டேட்டா வந்து
8% 12 நாள் ஈக்குவல் டு அடுத்தது 16% எத்தனை நாளில் முடிப்பாங்க. அப்படியே டேஸ் வந்து பாதியாக மாறிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக்காக இருந்தால் இங்கே அப்படியே ஆட்கள் டபுள் ஆகிறாங்கன்னா நாட்கள் வந்து பாதியாக மாறிடும். 12ங்கிறது அப்படியே 6ஆக மாறிடும். இதை நீங்கள் சிம்பிளை பண்ணாலும் அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, 2 இங்கே 6 அப்படிங்கிற வரைக்கும் எக்ஸோட வேல்யூ 6. ஆன்சர் கிடச்சிருச்சுங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதனால் கரெக்டாக இந்த சேஞ்சஸை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் பாருங்கள். இது ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா, கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் ஷேர் பண்ணலாம். மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், 8 ஆட்கள் ஒருவேளை 20 நாட்கள் செய்து முடிப்பார். 5 நாட்கள் கழித்து, ஓகே, 5 நாட்கள் கழித்து 4 ஆட்கள் கூடுதலாக வேலை செய்கின்றன எனில் மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக நான் சொன்ன மெத்தட்லேயே சால்வ் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடில் இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 15 நாட்களும் ஒரு பெண் 20 நாட்களும் எடுத்துக்கொண்டிருந்தனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்கள் செய்த பிறகு ஆண் அந்த வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த பெண் எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஓகே, ஸோ நான் சொல்லி கொடுத்துருக்க அந்த மெத்தடை பாருங்கள். டிவைடில் நோட் பண்ணணும். ஆணுக்குரிய கெப்பாசிட்டி பெண்ணுக்குரிய கெப்பாசிட்டி நோட் பண்ணணும். ஈக்குவல் டு 1 நோட் பண்ணணும். 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க. அதை கரெக்டாக எங்கே நீங்கள் அப்ளை பண்ணு பார்த்துக்கோங்க. எக்ஸ் எங்கே அப்ளை பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதை சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ஸோ இது எல்லா மாடலும் சொல்லிட்டு தான் ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுக்குறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு மெத்தடுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.